தமிழ்நாட்டிலே காவலனாய் உருவத்தை ஓவாப்பிலையும் செரு வகையும் சேராது இயல்வது நாடு என்று முப்பால் நூல் சப்பிய கருத்து ஒப்பாகவே இந்நாட்டிற்கு கொற்றவனாக செங்கோலாட்சி வாய்ந்து வருகிறேன். நான் யாருங்க? மக்கள் போற்றம் தலைவா, காவலை வணக்கம். வாழ்க வாழ்க என்று என்னடா இவ்வளவு காலதாமதம்? ஐயா, உங்களை பாக்குறதா கிளம்புனங்க. எங்க வீட்டுல பெரிய போராட்டமா போச்சு. எந்த நேரம் இதே போராட்டம் தான். என்னடா போராட்டம்? அப்படி எந்த நேரம் வீட்டுல அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் கடிச்சுக்கணும் இந்த போராட்டம் தான். அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க, இல்ல பிடிச்சிக்குவாங்க அடிச்சுக்குவாங்க. அது என்னடா கடிச்சுக்கணும்? வலுவரகுரம் அடிக்கிறாங்க, வலிதாதும் பிடிச்சி கடிக்கிறாங்க. எப்படி இது எங்க நடந்தது? குழாய் என்ன நடந்த வேலை இது. என் முண்டாட்டியும் எங்க அண்ணன் முண்டாட்டியும் தண்ணிக்கு போய்க்கிறேன். குழாய் அடிக்கு குழாயில தண்ணி பிடிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, என் அண்ணன் பொண்டாட்டி என் முன்னாடி அடிச்சுட்டான். உடனே என் பொண்டாட்டி என் அண்ணன் பொண்டாட்டி கையை பிடிச்சி கடிச்சிட்டான். ரெண்டு பேரும் பெரிய சண்டை நேரம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இல்லை, இந்த தகவல் எங்களுக்கு தெரியாது. உடனே அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ணா, அவன் சாமானிய எடுத்துனா அவன் வீட்டுக்காட்டி தனி கொடுத்துன போய் சேர்ந்துட்டான். தனி கொடுத்துன போய் சேர்ந்துட்டான். ஆமா, உடனே இவன் சும்மா இல்ல, முன்ன வந்தவளே வீட்டு விட்டு போயிட்டாலே நம்ம ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சாமானிய எடுத்துன்னு எண்ணெய் தனி கொடுத்துன போட்டான். ஒரு குடும்பம் 5 அண்ணன் தம்பிகள் அல்ல 4 பேர் 3 பேர் இருப்பார்கள். ஆனால் ஒரு தாய் பிள்ளைக்குள்ள சண்டை வராது, விரோதம் வராது. எங்க வராங்க புண்ணியவதிகா அவங்களால தான் வரும். அது மட்டுமல்ல, அது யாராயும் ஒரு மருமகள் மாமனாரும் மாமியாரும் மத்தியாரும் மூத்தாரும் மரியாதை கொடுத்து வாழக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். சரி, பிறகு போச்சுங்க. அப்படியே போய்கிறாத்து 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. உடனே என்ன பண்ண, ஒரு நாள் வேலைக்கு போன சாப்பாடு போடுற கேட்ட பாவம் தான். அறுபட்ட கம்பெனி ஆச்சு. புத்தி இருக்குதா? வயிற்றுக்கு என்னடா தோன்ற ஜென்ம போறா சாவத்தாடா எழுதி போ. எந்த கையும் என் பொண்டாட்டி கேட்கறாங்க. ஓ பொண்டாட்டி ஒன்ன கேட்கறாங்க. ஆமா, என்ன அந்த மாதிரி கை பாவனை கேட்ட உடனே ஏண்டி இப்படி கேட்டேன். எந்த நேரம் டிவி அலைகிறீங்க. அதனால ஒப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, அத போய் பங்கிட்டு வர கம்பெனி வச்சு யார பொண்டாட்டி கேட்ட உடனே அப்பதான் யோசனை வந்தது. சரி, அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, அதை போய் பங்கலாம் தொட்டி யோசனை பண்ணி போட்டேன். கொஞ்சம் அதிகமா கிடையாது, 1 ஏக்கர் நிலம், ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, இது 3 தான் இருக்குது. சரி, நம்ம 2 பேரும் அண்ணன் பங்கிட முடியாது. தலைவர் அந்த போய் பார்த்து, ஐயா நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்துட போயிட்டோம், எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு, அது 2ஆ பங்கிட்டு கொடுத்துன்னு சொன்னோம். தலைவர் கேட்டாரு, என்னடா அப்படி சொத்துன்னு கேட்டாரு. ஒன்னும் அதிகம் கிடையாது, ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, 1 ஏக்கர் நிலம், இவனுக்காக சொன்னோம். தலைவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்தில் கஷ்டத்தை அனுபவிப்பான், முன்னாடி போறதுக்கு பிரச்சனை உண்டாக்கும், காலம் போல சொத்தை 2ஆ பங்கிட்டுன்னு சொல்லிட்டு உடனே கூட சொன்னார். அதாவது ஒன்னனை உனக்கு சரிபாகமா பங்கிட்டுறேன், ஒன்னனுக்கு மேல் பாகம், உனக்கு கீழ் பாகம் வாங்கினான்ட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். ஆமா, ஒழுங்கு முறையில் பங்கிட்டு நல்ல ஞானமா பங்கிட்டாரு. பெரியனுக்கு மேல் பாகம், எனக்கு தம்பி எனக்கு கீழ் பாகம். 1 மாசம் 2 மாசம் ஆச்சுங்க. அப்படி போயிட்டு சரி, தலைவர் பங்கு கொடுத்தாரு. 3 நாள் எப்படி சொல்லிட்டு வீட்டுக்கா போய் பார்த்தா வீட்டாண்ட ஒரே சத்தம், சல சத்தம். என்னடா சத்தம்?
பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் உளிச்சிருக்கான். பார்த்தா எனக்கு கோவம் வந்துருது. எவ்வளவு திமிரு இருக்கு அவனுக்கு சொல்லிட்டு நேரா கோழி எடுத்து போனேன். கீழே கிடந்த பாட்டெல்லாம் மொத்த கோழி வாடி போட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மேல் பாகம் ஒண்ணு இருக்கு. ஆமா. ஒண்ணு உழுக்குறோம். ஏண்டா அது எல்லாத்தையும் நீ கோழி எடுத்து போய் கட்டி மாறிய தலைவர் என்ன திருப்பி சொன்னாரு? மேல் பாகம் ஒண்ணு கீழ் பாகம் எனக்கு தான் சொன்னாரு. புளியா மரத்து மேல இருக்கிறவன் தான் எங்க அண்ணன் சொந்தம். மரத்து விட்டு கீழே விழுந்தா யாருக்கு? ஓ அது கீழ் பாகம். கீழே விழுந்ததுனால அது கீழ் பாகம். ஆமா. எல்லாம் அறிவாளிடா. அப்படியே பார்த்து நடக்கிறான். ஒரு பச்சை மாடு ஒன்று இருந்துங்க. அந்த பச்சை மாடு கண்ணு போட்டு பால் கறக்குது போடுது. இது மாடு கறந்து குடிச்சுக்கிறான். போய் பார்த்தேன். வேற கண்ணு குட்டியை அவுத்து விட்டேன். போய் முட்டிச்சு காணை எடுத்து போனேன். மொத்த பாலை கறந்து வீட்டு போட்டேன். அந்த மாட்டை மேய்த்து தீவனம் வைத்து ஏண்டா பால் கறந்து அவன் அனுபவிக்க நீ கறந்து எடுத்து மாதிரி என்ன நியாயம்? ஏங்க தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்குறேங்க. மேல் பாகம் ஒன்னு கீழ் பாகம் தான் சொன்னாரு. பச்சை மாட்டு மடி எங்க தொங்குது? பால் கறக்க போது பால் எங்க போகுது? கீழ் பாகம் எனக்கு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஒண்ணுமே அனுபவிக்கலையா நடக்கிறான். சரி அந்த ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதா? அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கணக்கா போட்டான். போட்டு சரி 3 மாசாச்சு ஒரு செடி அப்படி செடி 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 அப்படியே கொட்டி வச்சா அப்படிதான் இருக்கு. பார்த்தா தம்பி கொள்ளாதவன் ரொம்ப மோசக்காரன். ஆனால் ஆளை கூட்டு போய் பச்சம் பொடிய பறிச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு சொன்னான். சொன்னா இருக்கிறான். என்ன 7 மணிக்கு கொண்டாடிட்டு போனேன். ஒருத்த செடி போனேன். காய வச்சு கோயில் போட்டேன். செடி அங்கேயே போட்டு வந்துட்டேன். பாடு வரத்தாவன் பலனை அனுபவிப்பு நீயா? எங்க தலைவருக்கு மரியாதை கொடுக்கணுங்க. என்ன மரியாதை? அதாவது கலகாய் எங்க இருக்குது? கலகாய் மேற்கால கீழே இருக்குது. செடி மேல இருக்குது. மேல இருக்கு அவனுக்கு சொந்தம். மண்ணு கீழே இருக்கு எனக்கு சொந்தம். உனக்கு தெரியும் தலைவர் என்ன பண்ண ஐயா ஐயா சொத்தை கணக்கு விட்டுங்க. நான் எதாவது அனுபவம் முடியல. சொத்தை திருப்பி வேணா மாற்றி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி என்ன சொன்னான். உடனே தலைவர் சொன்னார் ஏற்கனவே தம்பி கொள்ளாதவன் சொன்னேன். இப்போ தீர்ப்பை மாற்றுறேன். இனிமே ரொம்ப சம்பாதி சொத்து உனக்கு கீழ் பாகம் உன் தம்பிக்கு மேல் பாகம். நான் என்ன பண்ணேங்க? நான் ஒண்ணுமே பண்ணேன். என்னடா அப்பா சம்பாதிச்ச சொத்தை கெட்டு கொண்டு கிடக்கிறமே அனுபவம் முடியும் சொல்லுங்க. கம்மியாட்டி பிடிச்சிருக்காங்களா? என்ன செய்தா? அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுர் நட்டான். ஒன்னும் உனக்கு ஏற்ற மாதிரி தாண்டா பயிர் வைக்க. 1 மாசம் ஆச்சு. கொள்ளக்காவிர செண்டு செண்டா கதிர் இருக்கு. நேராக கோடி எடுத்து போனா 60 எடுத்து போனா கதிரை மரத்தில் கோல் போட்டு வந்தா சட்டை எடுத்து மாட்டுக்கு போட்டு பாவிலே 4வது பாகத்தையும் அவனுக்கு கொடுக்கலையா? பாகம் பிரிச்சு தலைவர் பார்த்தாரு. இனிமே தீர்ப்படி அவன் வீட்டு பக்கம் வரல. ஓடி வாங்கினான்ட்டா. அதை கேட்டு அதோட நீ ஓடியே போன அங்க வந்து அவன் எங்க ஒண்ணு அதுக்கு பதில் சொல்றது உன் பொறுப்பு. எனக்கு ஈஸா அவனால கோவம் வந்து அவன் சொல்லிட்டேன். மற்ற மரியாதை கட்டுப்படும். முடிக்கிறதுக்கு பேச்சு கிடையாது. அங்கேயாவது வேலை பார்த்துட்டு போடா. யாரும் பார்த்து ஓட்ட போறேன். என்ன எடுக்கிறா உங்களை முடியடா. உன்ன ஒரு எடுக்கிறா வச்சேன். ஐயோ பாப்பாவை கலக்கிட்டாடு. என்ன கலங்கிட்டு கண்ணில் இருக்கிற பாப்பா கலங்கி போச்சு. யாரு பார்த்து பொம்மான்றா வாத்தா சொன்னா பொம்மா சொல்றா. ஓத்தன்றது ஒண்ணு பேர் பொம்மை என்றது ஒண்ணு. அதே அப்படி ஓத்தன் தான் மச்சான்னு கேட்குது. பொம்மானே எங்க போய் வர சொல்றான். என்னடா பொறுப்புடா யாரு வச்சுக்கிறா? சண்டை கொடுத்தா அவனு போய் நீ குறுகுல வந்துக்கிற நான் என்ன பண்ணுவேன்?
ஏம்மா, நீங்க ஆடுங்க ஆடுங்கப்பா. அதுக்கேற்ற மாதிரி ஆடு பண்ணலாம். இது எப்பேற்பட்ட நாடு? தமிழ்நாடு முப்பதினாறு பேருக்கு மாபெரும் வசனத்தில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்று பெயர் படுத்து வாங்கியது. ஆமாங்க. தாய், எனக்கு 2 செல்வங்கள். 2 குழந்தைங்க. விஜயன், நீலாம்பரி. ஆமாங்க. 2 செல்வங்கள். ஏண்டா, என்னுடைய மனைவியாகப்பட்டவள் ஆ. 2 செல்வத்தை ஈன்றெடுத்து இறந்து விட்டாள். என்னட்டாங்க அம்மா? தாய் இல்லாத பிள்ளை என்று ஆ. நல்ல முறையில் படிக்க வைத்தேன். ஆமாங்க. அயலாடு சென்றிருக்கின்றார்கள். ஆமாங்க. பட்டப்படியில் முடித்துவிட்டு தாரகம் திரும்புகிறார்கள். ஆ. பிள்ளைகள் வந்தவுடனே ஆ. மாயில தோரணமும் மகர கலசமும் மேல வாத்தியமும் மத்தாப்பும் தாம் 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 என்று கொண்டு வந்து ஆட வைக்க வேண்டும்.